பார்க்க போகிறது சாப் சுயிங்க. இதை வந்து டிஃபனாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நம்ம இது சூப்பராக இருக்குது. நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருக்குறேங்க. இது நல்லா இருக்குது. இது பார்த்துட்டு நீங்களும் செய்யுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். இது சாதாரணமான நூடுல்ஸுங்க. இது ஒரு கட்டி வச்சுருக்கிறேன். பால் ஒரு டம்ளரு, கொத்தமல்லி தழை கொஞ்சமாக, இது கேப்சிகம்ங்க. இது வந்து ஒரு 1/4 கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன். காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் வச்சுருக்குறேங்க. பீன்ஸ் 1 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கேரட் 1 கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. டொமேட்டோ கெச்சப்புங்க. இது வந்து நமக்கு தேவையான அளவு ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஊற்றினா போதும். இது வந்து ஒருத்தர் சாப்பிட்லாங்க, அந்த அளவுக்கு டிஃபனு. வேக வைக்க போகிறேங்க. பால் போட்டு தான் வேக வைக்க போகிறேன். 1 டம்ளர் பால் ஊற்றுறேன். டம்ளர் பாலுங்க. நல்லா வேகட்டுங்க. பால் ஊற்றி வேக வச்சிருக்கேன். பாருங்க, இப்போதான் கொதிக்குது. நல்லா கிளறி விடுங்க, அடி பிடிச்சிப்போம். வெந்துட்டு இருக்குதுங்க. 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறேங்க. தேவைன்னா ஊற்றிக்கலாம். உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சதுன்னா ஊற்றிக்கலாம், இல்லைன்னா வேண்டாங்க, ஆப்ஷனல் தான். நல்லா வெந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். பால் சுண்டட்டும். அளவுக்கு வெந்தால் போதுங்க. பால் சுண்டிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து காயெல்லாம் ரெடி பண்ணுறேன். மசாலா பொருள் போட்டு ரெடி பண்ணுங்க. ஆஃப் பண்ணி மசாலா ரெடி பண்ணுறேங்க. மசாலா வச்சுருக்குது. ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. நம்ம கேரட் போடுறோம். அடுத்தது கேப்சிகம் போட்டுடலாங்க. இது அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா காய் நீங்கள் கம்மியாக கூட போட்டுக்கலாம். நான் வேணுங்கிறதுக்காக அதிகமாக போட்டுருக்குறேங்க. நல்லா வணங்கட்டும். ஆஃப் பாயில் ஆனால் போதும். இது கூட காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுங்க, 1/2 ஸ்பூனு. ஆஃப் பாயில் வெந்த உடனே போட்டுருக்காங்க. காய் வெந்தவொடனே போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. தீயும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கெச்சப் போட போகிறேங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு ரெடி ஆயிருங்க. இந்த அளவுக்கு ஆனவுடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம நூடுல்ஸில் அதை சேர்க்க போகிறோம். பாருங்கள், நூடுல்ஸில் வைக்கிறேங்க. இதை கலந்து நம்ம சாப்பிடலாம். டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு
சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.